குட் மார்னிங். சிந்துரையில் நம்ம 7 and 8 செப்டம்பரோட இன்சைட்ஸை பார்க்க போகிறோம். இந்த டேட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நல்ல கண்டென்ட்டுகளை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 4th செமிகான் சமிட். ஓகேவா? 4th செமிகான் இந்தியா. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லி. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொய்டா. ஓகேவா? தேர்டு வந்து நொய்டா. ஸோ இதோட தீம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்டிங் த நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் பவர் ஹவுஸ். ஓகே, 2 இது ஒன்று. ஓகே, அடுத்து இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இண்டிஜீனியஸாக மேக் பண்ண விக்ரம் இங்கே இருக்குமே இல்லைங்க பார்க்குறேன். விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா? நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் விக்ரம் 32. ஓகே, விக்ரம் 32 மைக்ரோ ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து தேர்டு கண்டக்ட். அடுத்தது 4th வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4th வந்து இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2030 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 பில்லியன். ஓகே, 100 பில்லியன் டு 110 பில்லியன். ஓகே, இது வந்து 4th கண்டக்ட். ஓகே, இவ்வளோ தான் முக்கியமான விஷயங்கள் இந்த இதை பொறுத்தளவுக்கு, சம்மிட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ பார்த்து வச்சுங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 76,000 கோடி பட்ஜெட். ஓகே, நிறைய செமிகண்டக்டர் ஒட்டி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோம் அஃபேர்ஸ் தானே, எஸ், ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பர்த்து டெத்து ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா 16 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா 6 பேர் தான் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ரேஷியோ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 பேர் இருந்தாங்க அப்படின்னா 15 பேர் இறக்குற மாதிரி வந்து இருந்திருக்கு. எப்போது 1971. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் முக்கியமான கண்டென்ட். ஸோ அதை தாண்டி வந்து ஹையஸ்ட் பர்த் ரேட் எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி பாப்புலேட்டட் ஸ்டேட்ஸு. ஸோ இந்தியாவுடைய பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ சவுத் சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க எப்படின்னு தெரில, ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அதை தாண்டி வந்து மேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 68.5, ஃபீமேல் வந்து 72.5. ஓகே, ஓகே, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது இதில் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இண்டிவிஜுவலாக தந்திருக்காங்க பாருங்கள். கேரளாவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 78.5 இருக்கான். ஓகேங்களா? மேல் கிடையாது, ஓவராலாக 78.5 இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, நமக்கு தெரியும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க கூடியதான், ஹிண்ட் மாதிரி வச்சு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்டர்லி பாப்புலேஷன் வந்து கேரளாவில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. டேட்டா நிறைய இருக்குது. இது கண்டிப்பாக எக்ஸாம்ஸுக்கு வருது அப்படின்னா பாசிபிலிட்டி அதிகம். என்ன அப்படின்னா அங்கீகார் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார்? ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா, 2.0. ஸோ அதாவது வீடு கட்டி தரும் திட்டம். ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 செப்டம்பர்லேருந்து 31 அக்டோபர் வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஓகே, செகண்ட் வந்து அர்பன் 2.0 இருக்கு இல்லையா, இதோட டார்கெட் இது வந்து பார்த்திங்க 1 கோடி வீட்டு மனைகள். ஓகேங்களா? செகண்டு. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது பார்த்துங்க 15 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 அப்படின்னு. அது பண்ண முடியல, அதனால் டேட் வந்து 31க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31 டிசம்பருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட், இந்த வருஷத்தோட பட்ஜெட் 22,300 சம்திங் நினைக்கிறேன் கோடி. இதுக்கு அர்பனுக்கு. ஓகேங்களா? ரூரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63,500, அர்பனுக்கு வந்து 22,300 சம்திங் அந்த மாதிரி வரும். ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க, ஒரு டைம் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து மைக்ரோ ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட லோன்ஸ் வாங்குறது வந்து கம்மியாக இருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு அப்படின்னா நிமிஷம் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான கண்டென்ட் இது மட்டும்தான், இதை தாண்டி வேறு எதுவும் வராது. இங்கே பாருங்கள்,
ஃபினான்ஷியல் இயர் 25-26 வந்து குவார்ட்டர் ஒன்னோட டேட்டாங்க. இது குவார்ட்டர் ஒன்னோட டேட்டா 26% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஓகே, போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இது ஞாபகம் வச்சுக்க 22,805. ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் யார் அதிகமாக மைக்ரோ ஃபைனான்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா பீகார், தமிழ்நாடு. ஓகேங்களா? எவ்வளோ கோடின்னு பார்த்துங்க, 54,000 கோடி அப்படிங்கிறது வந்து பீகார் வாங்கியிருக்காங்க, 43,000 கோடி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்காங்க. ஸோ பீகார் வாங்குறாங்க, ஆனால் வந்து எதுவும் நடக்க மாட்டேங்குது. அடுத்தது வந்து தமிழ்நாடு வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா தனிநபர் வாங்கக்கூடிய ஒரு லோனோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31,000 ரூபா. ஓகே, நம்மளோட டோட்டல் இதை வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா, லோன் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஒருத்தர் வாங்குகிற ஆவரேஜ் வந்து 31,000. ஓகே, அமேசான் வந்து ஆக்சியோ அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனியை வந்து 200 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் வந்து டிஜிட்டல் லெண்டிங் பிஸ்னஸ்க்காக. ஆக்சியோ அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ஃப்ளோன்னு இருந்துச்சு முன்னாடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஸோ அதை வந்து 200 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, 200 மில்லியன். அடுத்தது சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் ஹரிசான். ஓகேங்களா? ஸோ இவங்களும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட். ஓகேங்களா? இவங்க வந்து கனரக வாகனங்களை தயாரிக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட். ஸோ இது 10 வருஷம் அக்ரிமெண்ட், ரொம்ப முக்கியம். 10 வருஷம் அக்ரிமெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூயல்டு செல் பேஸ்டு ட்ரெயின். ஓகே, ஹைட்ரஜன் ஃபியூயல்டு செல் பேஸ்டு ட்ரெயின். ஓகே, இதில் 10 வருஷம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை மட்டும் பார்த்துக்க. 2023 19,744. ஓகேவா? அடுத்தது என்டிபிசியோட க்ரீன் எனர்ஜி லிமிடெட் இருக்காங்களே, அவங்க வந்து விஓசி போர்ட் இருக்கு இல்லையா தூத்துக்குடி தமிழ்நாட்டில். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. என்னது, க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த எங்கே சிதம்பரம் போர்ட்டில் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூயலிங் ஸ்டேஷனை வந்து கொண்டு வர்றாங்க. யார் சேர்ந்து யார் கூட சேர்ந்துன்னா என்டிபிசியினுடைய க்ரீன் எனர்ஜி லிமிடெட் அவங்க கூட சேர்ந்து. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். என்ன ரேங்கிங்கு? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கு 10வது எடிஷனு. இதில் வந்து 7வது முறையாக கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கண்டினியூஸாவா இல்லை என்னது 7வது கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ஓவரால் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு. செகண்ட் பொசிஷன் வந்து ஐஐஎஸ்சி பெங்களூர். ஓகேவா? ஃபஸ்ட் எடிஷன் 2016 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதில் ஓவரால் கேட்டகரி வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லேட்டஸ்ட்டாக. ஸோ அதை பார்த்துங்க, 17 இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் தந்திருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி மெட்ராஸு, ஐஐஎஸ்சி பெங்களூர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ஐஐஎஸ்சி பெங்களூர். ஓகே, இதில் வந்து ஒவ்வொன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க. டாப் யார் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. காலேஜஸில் வந்து ஹிந்து காலேஜ் டெல்லியில் இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் ஐஐஎஸ்சி பெங்களூர். இன்ஜினியரிங்கில் வந்து ஐஐடி மெட்ராஸ். மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐஐஎம் அகமதாபாத். ஓகே, இது எல்லாமே ஃபேமஸான காலேஜஸ் தான், அதனால தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஃபார்மசியில் வந்து ஜமியா ஹம்டாட் காலேஜ் நியூ டெல்லி. ஓகேங்களா? மெடிக்கலில் எய்ம்ஸ் டெல்லி. ஓகே, அப்போ மெடிக்கல் ஃபார்மசியில் வந்து டெல்லியில் இருக்கிற காலேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்டலும் பார்த்தீங்கன்னா டெல்லி. அப்போ மெடிக்கல்னு வந்துட்டாலே வந்து டெல்லியில் இருக்குது. அப்போ அடுத்தது வந்து லா காலேஜில் வந்து நேஷ்னல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி வந்து பெங்களூரில் இருக்குது. ஓகே, அடுத்து ஆர்கிடெக்சரில் வந்து ரூர்க்கி, ஐஐடி ரூர்க்கி. அக்ரிகல்ச்சர் அலைடு சர்வீஸில் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? இன்னோவேஷனில் வந்து ஐஐடி மெட்ராஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லையும் ஐஐடி மெட்ராஸ். ஓகே, புதுசாக ஆட் பண்ண சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து ஜமைக்காவோட பிஎம்ஆ வந்து 3rd டைம் பதவி ஏற்கிறாரு. ஜமைக்காவோட கேபிட்டல் வந்து கிங்டன் ஜமைக்கன் டாலர். அதுக்கப்புறம் டெசால்ட் ஏவியேஷன் 49%. ஒரு நிமிஷம், 49% இருந்த ஷேரை வந்து 2% வாங்கி 51% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டெசால்ட் ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட்டில். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கோடிக்கு வாங்கியிருக்காங்க? இந்த 2% 176 கோடி. ஓகே, 176 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் விஷயம், இது தேவையில்லை. அடுத்தது 11வது ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது? டெல்லியில். ஓகேங்களா? இதோட மாஸ்காட் என்ன? ஜல்வீர் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இதோட லோகோ வந்து ஏஷியாட்டிக் லயன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோகோ வந்து ஏஷியாட்டிக் லைன். இது 2 போதும்.
டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து புக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகே, ஆப்ரேஷன் சிந்தூர் அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியாஸ் டீப் ஸ்ட்ரைக் இன்சைட் பாகிஸ்தான். ஓகேங்களா? அது யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆத்தர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஜேஎஸ் தில்லான். ஓகேங்களா? கேஜேஎஸ் தில்லான் இவர் ரிட்டையர்டு ஜென்ரல். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்மி ஸ்டாஃப். அது பேர் என்ன? உபேந்திர திவேதி. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த முக்கியமான டேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் தீம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து டிசிஸ் இருக்காங்க இல்லையா, ஒடிசா கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா IFMS இன்டெகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத 3.0 உருவாக்குறாங்க இங்கே ஒடிசாவில். ஓகேங்களா? அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ இதோட இந்த பகுதியோட நிறைவு கொண்டோம். தேங்க்யூ, பாய்.